இதே நிழல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். எப்பவுமே அம்மா பேசுவாங்க, இன்னைக்கு நான் பேசிட்டேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உருளைக்கிழங்கு பார்க்க போறோம். உருளைக்கிழங்கு வச்சுதான் செய்ய போறேன். ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ செய்வாங்கல்ல, அது வந்து இது வந்து எங்க அவன்ல வந்து தந்தூரி சேர்த்து குத்தாங்க. நாங்க தந்தூரி செய்யல, பொட்டேட்டோ சொருவி நாங்க எண்ணெயில போட்டு பொரிக்க போறோம். இதை வச்சு இல்ல 6 பீஸ் இருக்கு, 3 எண்ணெயில 3 அவன்ல வச்சு ட்ரை பண்ண போறோம். எப்படி வருதுன்னு பாக்கலாம். அவன்ல வர்றது அது நல்லாதான் இருக்கும், சூப்பரா. அந்த அம்மா வேற மாதிரி ரீல்ஸ்ல பார்த்தாங்களா, அதனால அந்த மாதிரி பண்ண போறேன்னு பண்றாங்க. ஏதாவது பண்ணிக்கிட்டோம். இந்த சத்து மாவு வந்து நிஷாக்கு வந்து எத்தனை மாசம் கொடுத்தாங்கடி? அப்படிலாம் இல்லையே, அட்டை போட்ட உடனே குத்துட்டாங்க. அட்டை எத்தனை மாசம் போட்ட? அதெல்லாம் இல்லம்மா, எப்ப குத்தாலும் கொடுப்பாங்கம்மா. நான் கேக்குறதுக்கு சொல்லுங்களேன், இது எத்தனை வீட்டுல இருக்கிறதுக்கா? அது இருக்க ஒரு 4 மாசமா இருக்கும். மாசமா 6 மாசமா? அது மாசமாயா 6 மாசம் 3ஆம் மாசமா என்னமோ இந்த அங்கன்வாடியில போயிட்டு பால்வாடியில போய் பேர் கொடுத்து அவங்க இது பண்ணி இந்த மாவு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 பாக்கெட் மாவு கொடுத்தாங்க. இந்த கஞ்சை காய்ச்சி குடின்னு 2 நாள் காய்ச்சி கொடுத்தா அந்த கஞ்சி அப்படியே இருந்தது. 2 நாள் நான் குடிச்சேன். இதுல சக்கரை போட்டுருக்கு. எனக்குமே காலையில இதை குடிச்சு போனா இரும்பல் வருது. இப்ப இது என்ன பண்ணலாம், வேஸ்ட் அதுனே போகும். அதனால இன்னைக்கு இதை வந்து கொழுக்கட்டை மாதிரி குடிச்சு கொடுத்தா சாப்பிடறாங்களான்னு பாக்கலாம். அதனாலதான் நிஷா குடிக்க மாட்டேன். அவளை கொஞ்சம் எதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா பாருங்க, சும்மா சமாளிக்கிறேன். ஹெல்த் முக்கியமா? அப்போ நான் வேற வாய் தரக்கூடாதுன்னு பயமா இருக்கு. வாய் தர யாருப்பா அவங்க தெரியலப்பா. சும்மா குழந்தைய கலட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. பாவம் தானே புள்ள. எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பொண்ணு, ஏமா கலட்டா பண்றீங்க புள்ளைய? வந்து நம்ம ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ செய்யறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த குண்டான தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 2 சொம்பு தண்ணி. 2 சொம்புன்னு இல்லை, இந்த உருளைக்கிழங்கு முழுங்குற அளவுக்கு இருந்தா போதும். அதுல ஒரு 2 ஸ்பூன் போதுமா? 3 ஸ்பூன் போடு. 1 2 3 ஸ்பூன் உப்பு போட்டு இதுல ஊற வச்சாச்சு. சரி, உப்பு போட்டு கரைச்சாச்சு. இந்த தண்ணி எதுக்குன்னா, இப்ப இந்த உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு ரொம்ப மெலிசாவும் இல்லாம ரொம்ப தடியாவும் இல்லாம நார்மல் சைஸுக்கு ரவுண்ட் ரவுண்டா பட்டப்பட்டியா கட் பண்ணி இந்த உப்பு தண்ணியில உப்பு கரையவே இல்ல, கரைச்சிட்டோம். சரி, கரைஞ்சிரும், விடுங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. சரி போடு. அதுல போட்டு அது ஊறிட்டோட பாக்கலாம். அவங்க அண்ணன் தங்கச்சாங்க ஏதோ அலப்பறை பண்ணிட்டு இருக்காங்க. எதனா பண்ணிட்டு போட்டோம். நம்ம வந்து இப்போ உருண்டை பிடிக்கலான்னு வந்துட்டேன். நான் ஒரு பாக்கெட் மாவுல பாதி தான் போட்டிருக்கேன். இவங்க போட்டு செஞ்சா சாப்பிடலாம், என்ன பண்றது? இதுல எல்லாமே இருக்கு. சக்கரை கூட சேர்க்க வேண்டாம். தேங்காய் மட்டும் கொஞ்சம் பதபதியா அரிஞ்சு போட்டிருக்கேன். அரிஞ்சு போட்டு சுடுதண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். அதை இதுல ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா கை பார்த்து சுட போகுது. கை வைக்கல, கரண்டி வச்சுக்கேன். ஸ்பூன் வச்சுக்கேன். இது வெள்ளம் கலந்துருக்கிறதுனால தண்ணி திட்டமா ஊத்தி பிசைஞ்சுக்கலாம். நம்ம இங்க பாருங்க, நான் திட்டமா தண்ணி ஊத்தி பிசைஞ்சிட்டேன். இப்ப இதுல சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்தா வாசனையா இருக்கும் இல்லையா, அதனால இப்ப நல்லா ஸ்மெல் தான் வருது. அது அப்ப பிடிக்கல. 3ஆம் மாசம் கொடுத்தாங்கல்ல, பிடிக்கல. நான் இது எங்க மாமியாருக்கு 2 பாக்கெட் கொடுத்தா அவங்க கஞ்சி காய்ச்சி குடிச்சாங்க. நிறைய கொடுத்தாங்க. போன் வேற பண்ணாங்க, இன்னும் வாங்கிட்டு போய் காய்ச்சி குடிக்கலையான்ட்டு. இந்த அம்மா போன்லயே சொல்லிட்டாங்க, எனக்கு அந்த கஞ்சி வாசனையே பிடிக்கல, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இருக்கிற மாவுலையாச்சும் உருண்டை மட்டும் அவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? இல்ல, அது வந்து இயற்கை தான். மாசமா இருக்கிற பசங்களை சில பேருக்கு ஒண்ணு பிடிக்காது, அதனால அவங்க சாப்பிடல. இப்ப பிடிக்கும், இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி செஞ்சு. தோசை மாதிரி ஊத்தலாம்ல, இது ஸ்வீட் தோசை மாதிரி ஊத்தலாம், ஸ்வீட் குழிப்பணியாரம் ஊத்திக்கலாம், புட்டு செய்யலாமா. இந்த கொழுக்கட்டை பிடிக்கிறது வந்து எனக்கு வேன்சல் வீட்டு கையில் பாப்பா சொல்லி அமிச்சாங்க, கொழுக்கட்டை பிடிச்சி கொடுங்க சாப்பிடும் நிஷா அப்படின்ட்டு. சரி, அதனாலதான் வந்து பிடிக்கிறேன். இப்ப நம்ம இதை கரெக்டா பிசைஞ்சாச்சு. உருண்டை இப்படி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கலாம், உருண்டை எல்லாத்தையும். இங்க பாத்தீங்களா, உருளைக்கிழங்க துருவிட்டு இருக்காங்க. இதுல வச்சு துருவுறாங்களா? அப்படிலாம் பண்றீங்க? சீவலா இது பேர் தான். அதாவது கட் பண்றோம்னு சொன்னோம், கட் பண்ணோம். எங்களுக்கு ரொம்ப மெலிசாவும் ரொம்ப தடியாவும் இல்லாம நார்மலா கட் பண்ண தெரியல. அதனால சீவறது கொஞ்சம் பெட்டர், ஈஸியா இருக்கு. அதனால சீவறது வச்சு சரசரி சீவுறாங்க. பாருங்க, சீவி தண்ணியில போட்டு வச்சுப்போம். இது அப்படியே சுருட்டி சுருட்டி இதுல சொருகணும். அது சொரும் போது காட்டுறோம். எல்லாமே வாயிலே சொல்றது, வீடியோ சமைச்சு காட்டுறேன். வாயிலே சொல்றேன். நான் வந்து தோல் தான் ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கின் ரிமூவர் வச்சு ஸ்கின் ரிமூவ் பண்றாங்க. ஸ்கின் ரிமூவர் இதுக்கு என்ன சொல்லுவாங்கம்மா? நீங்களே சொல்லுங்க, இதுக்கு பேர் என்னது? பீலர். இப்படியே சொல்லுவாங்க தானேம்மா? ஸ்கின் ரிமூவர் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? நீங்க
கமெண்ட்ல சொல்லுங்கப்பா இத. கலாய்க்காத அப்புறம் கமெண்ட்ல உன்னையும் திட்டுவாங்க. பாத்தீங்களா பேசினா பரவாயில்லை. பாத்தீங்களா உலகம் கெட்டு கிடக்கு. உன்னையும் திட்டுவாங்கன்னு தான் சொன்னேன். குடிச்ச உருண்டையெல்லாம் இட்லி குண்டால வச்சுட்டேன். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து சத்து மாவு வாங்கி பசங்க சாப்பிடல இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க. வேற வழியில இவங்களை எப்படியே சாப்பிட வைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ண வேண்டியதா இருக்கு பாருங்க. இது எவ்வளவு நேரம் வேகணும் இப்போ? வேகிட்ட ஒரு 10 நிமிஷமாச்சும் வேகணும்ல. இது வறுத்த மாவு தான், நல்லா வாசனை கம்ம கம்மன்னு வந்து நம்ம சுடுதண்ணியை வேற போட்டுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் வந்தா வெந்துரும். இப்ப அங்க பண்ற அளப்படியே பார்க்கலாம் வாங்க. சொல்லுங்க. இங்க வந்து கட் பண்ணியாச்சு. நான் அப்படியே சும்மா சைடுல அப்படியே இந்த பாருங்க இப்படி இருக்கிறத வந்து இப்படி மடிச்சு இன்னொரு மடி மடிச்சு அப்படியே இந்த குச்சியில சொருகி வச்சிடணும். இப்போதைக்கு இதான் ப்ராசஸ். அடுத்தது வந்து அறுத்து காட்டுற இந்த மாதிரி ஃபுல்லா திருப்பி அவ ஒரு சைடா சொல்லணும். பிளஸ் மாதிரி சொருகிட்டு வரா. அது நம்ம இஷ்டம்னா நம்ம எப்படி வேணாலும் சொருவிக்கலாம். அது பாக்க அவ பண்ணும்போது சொல்கிறீங்க சார், நீங்க சொல்லிட்டு சொல்லுங்க சார். சொல்லிட்டு சொல்லுங்க. மரியாதை என்ன மரியாதை புருஷனுக்கு. டடடா எல்லாத்துலயும் சொருவியாச்சு. இப்போ ஒன்னோல இதுல வந்து மாவு ரெடி பண்ணி ஸ்டஃபிங் பண்ணி பொரிச்சு எடுக்கணும். இப்போ வந்து இது நாங்க சும்மா ஒரு அழகுக்கு தான் இது ரவுண்டா வச்சிருக்கோம். மத்தபடி இதை கழுட்டி தனித்தனியா தான் எண்ணெயில போட்டு பொரிக்க போறோம். இப்ப சொருகியாச்சு. அது முதல்ல பாத்துக்கோங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பூ மாதிரி இருக்கு. இத பார்த்தா எனக்கு மக்ரூனி மாதிரி இருக்கு. ஆமால மக்ரூனி மாதிரி தான் இருக்கு. அந்த பைப் மக்ரூனி மாதிரி இருக்கு. சரி வாங்க மாவு ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா பீஸ். நம்ம இதுல வேணும்னாலும் அடுத்த ரவுண்டு போட்டுக்கலாம், வேண்டாம்னாலும் அப்படியே பொரிச்சு மசாலா தொட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. கொழுக்கட்டை ரெடி ஆயாச்சு. கொழுக்கட்டை சுட சுட வெந்து ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. எப்படி மெத்துன்னு இருக்கு பாருங்க. இப்ப எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எடுத்து சாப்பிட போயிடலாமா? மொத்தமா சாப்பிடலாம். ஸ்வீட் காரம் எல்லாம் சேர்த்து. ஓகே. அப்பதான் கலந்தடிப்போம். இப்போ வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கும் ரெடி பண்ணியாச்சு. பிளஸ் எண்ணெயும் வச்சாச்சு. நான் ஒரு 3 கம்பி எடுத்து அவன்ல வைக்கலான்னு பார்த்தேன். அம்மா வேண்டாம் எண்ணெயிலேயே பொரிச்சு எடுத்துருட்டாங்க. வேலை எதுக்கு பண்ணுவோம்? நான் 2 நாள் பண்ணுங்க வீடியோ இதுல பாத்தீங்களா? சோம்பேறிதனமா இருக்காங்க அம்மா. சரி இப்ப மசாலா போட்டுக்கலாம். இப்போ வந்து கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்துக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வேணா நம்ம அப்புறம் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா துண்டு வேற கொஞ்சம் இருக்கு. அதுக்கு துண்டா அதுல போடாது கொஞ்சம் இருக்குன்ற பீஸ். பீஸ். இப்போ வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடு. நல்லா காரம் சரமா வேணுமா? அதனால காரம் சிமித்தியா போடு. 1 ஸ்பூன் போதுமா? ஐயோ இவ்வளவு இருக்க போதும் 1 ஸ்பூன். அப்புறம் இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து நம்ம தண்ணியில போட்டு ஊற வச்சிருக்கோம். அதனால கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ரா. ஆமா முக்கியமா வந்து உருளைக்கிழங்கு உப்பு தண்ணியில ஊற வச்சுட்டு தான் பண்ணணும் என்னங்கம்மா அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அப்படிதான் பண்ணியே ஆகணும்ட்டு. அப்படி பண்ண அந்த தண்ணிக்குள்ள உப்பு தண்ணியில அது ஊறும் போது நல்லா அப்படி ரப்பர் மாதிரி ஆகும். அதுல சொருகிறதுக்கு வசதியா வந்ததுல அதுதான். இப்போ இது கொஞ்சமா தண்ணி ஊத்தி பஜ்ஜி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இங்க பாருங்க பஜ்ஜி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டேன். பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கு. ரொம்பவும் திக்கா போட்டா அப்படியே மாவா இருக்கும். இப்போ இதுல வந்து இந்த உருளைக்கிழங்கு எடுத்து வச்சாச்சு. அதுல இருந்து தனியா பாதி பீஸ் கழட்டி இங்க வச்சுட்டோம். இப்போ இதை வந்து மேல வச்சு இப்படி ஊத்திக்கலாம். நான் கொஞ்சமா போட்டுக்கிறதுனால இப்படி மேல ஊத்துறேன். நீங்க நிறைய மாவு கலர்றீங்கன்னா நீங்க அப்படியே முள்ள முக்கி கூட எடுத்துக்கலாம். பஜ்ஜி மாதிரி கொஞ்சம் நல்லா திக்கா வச்சுக்கலாம். அப்பதான் இந்த காரம் எல்லாம் அதுல உரைக்கிற மாதிரி நல்லா இருக்கும். ஓட்ட உள்ள எல்லாம் ஊத்தணும். அது உள்ள எல்லாம் காரம் இல்லாம ஆயிடும். அப்புறம் நான் சொல்றேன் பாத்தீங்க. எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இங்க பாருங்க நல்லா தக தகன்னு புகை வருது பாருங்க. இப்போ இதுல போட்டுறேன். எதுல எண்ணெய்க்குள்ள. வாவ். அடுத்தையும் போடுறேன். இதே மாதிரி இந்த 3ஐயும் போட்டு பார்க்கலாம். இங்க பாருங்க அம்மா வந்து 3மே மசாலா போட்டு உள்ள போட்டாச்சு. இப்போ 3மே நல்லா வெந்து நல்லா கலர்ஃபுல்லா மாறி அப்படியே காரசாரமா வெளில வரட்டும். எப்படி இருக்குன்னு இப்போ வந்து டேஸ்டிங்க்கு இறங்கிட்டாங்க. இங்க பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டோம். இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எனக்கு இன்னும் டேஸ்டா இருக்கு. கடையில விற்கிற உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரியே இருக்கு. இங்க பாரு. என்ன கொடுமை சரவணன். கிட்ட வர சவுண்ட் போல. நல்லா கருக்கு முறுக்கு டேஸ்டா இருக்கு. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செமையா ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்ல. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ஐயோ மெயின் ஐட்டம் உருளைக்கிழங்கு இது கொழுக்கட்டைய மறந்துட்டீங்களே. அது டேஸ்ட் பண்ணுங்க. இப்ப யாருக்காவது உள்ள வரும் போவாதே. உருளைக்கிழங்கு சிப்ஸ் டேஸ்ட் ஆடுங்க. நல்ல மண்ண சிப்ஸ் சாப்பிட்டு கொன்றுவோம்.
ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும், சாப்பிடுங்க. எப்படி கொடுத்தாலும் சாப்பிடணும். பட்டி பாருங்க, எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, எனக்கு ஒண்ணு தரீங்க. தடி தங்கம், உனக்கு எல்லாம் தடி தங்கம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு கொழுக்கட்டை. கொழுக்கட்டை மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. இதுலயே ஸ்வீட் எல்லாமே எக்ஸ்ட்ரா போடுறது. திட்டமா இருக்கு சக்கரை, அதுல இருக்க சக்கரையே போட்டு நம்ம வெள்ளமே சக்கரை எதுவும் சேர்க்கல. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.